ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्चान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तक्कमर्चन्तः प्राप्ययुर्मानवाः शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोकितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिविप्परिगीतानि तानि वक्ष्यामि भूतये पादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணன். எல்லாரும் நமஸ்காரம். இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்ற இந்த கிரந்தத்துல இருந்து நாம் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் காலையில 6:15 இருந்து 6:45 வரைக்கும் மூன்று நாமங்களாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல போன வகுப்புல நாம யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரா அப்படின்ற நாமங்களை பார்த்திருந்தோம். 20ஆவது நாமம் வரைக்கும் பார்த்திருந்தோம். அதுல இன்னும் கொஞ்சம் குறிப்பாக பிரதான புருஷேஸ்வரா அப்படின்ற நாமத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. பகவானே உயர்ந்த தஞ்சம் அப்படிங்கிறத விளக்குனார். அந்த உயர்ந்த தஞ்சமாகிய பகவானை அடைய வேண்டிய வழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதுவும் பகவானே தான். யோகவிதாம் நேதா, பகவானை அடைவதற்கு பகவானே தான் நமக்கு உதவியா இருக்கார். பகவானை அடைவதற்கு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, பகவானே போதுமானது. அப்படி பகவானை அடையாம இன்னும் இந்த உலகத்துல உழண்டுட்டு இருக்காங்களே அவங்கள பத்தி என்ன சொல்றது அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கும் என்ன பண்றாரு, பகவான் தேவையானதை கொடுத்து அவர்களையும் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா தன் வழியில கொண்டு வந்துடுறார். அதான் யோகவிதாம் நேதா அப்படின்ற இந்த 2 நாமத்தினுடைய அர்த்தங்களா பார்த்திருந்தோம். இன்னைக்கு அவர் நம்மை அடைய செய்வதற்கு அவருக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கா அப்படின்ற நாமம் யோகவிதாம் பிரதான புருஷேஸ்வரா சொல்றோம். சாஸ்திரங்கள்ல அர்த்த பஞ்சகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அர்த்த பஞ்சகம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 முக்கியமான அர்த்தங்கள் அப்படின்னு சொல்றது. பிராப்தஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ச பிரத்யேகாத்மனः, பிராப்துபாயம் பலம் பிராப்தேஹே, பிராப்தி விரோதிஸ்தத வதந்தி சகலா வேதாக ச புராண இதிகாசாக வேத ரிஷேஷ்ட முனையக வேத வேதாந்தவாதினக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றது. அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா சாஸ்திரங்களையும் இந்த 5 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்னது? பிராப்திஷ்ட பிரம்மணோ ரூபம். பிரம்மணோ ரூபம் அப்படின்னா பகவானை பற்றி பேசும்.
பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனக, ஆத்மாவை பற்றி பேசும். பிராப்திபாயம், அந்த ஆத்மா பகவானை அடைவதற்கான வழி என்னன்னு சொல்லி பேசும். பலம் பிராப்தேகே, அந்த ஆத்மா பகவானை அடைந்த பிறகு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பேசும். 4 விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஆனா இந்த 4ஐ தாண்டி 5வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா. அது என்ன தெரியுமா? பிராப்தி விரோதி ஸ்ததா அப்படின்னு சொல்லி சொல்ற. விரோதி அப்படின்னு சொல்லி சொல்ற. விரோதினா என்னது? நான் ஆத்மா, பகவான் பரமாத்மா இருக்கார். இந்த ஆத்மாவுக்கு புரியுது பகவானை அடையணும் அப்படின்னு சொல்லி புரியுது. இந்த ஆத்மா பகவானை அடைவதற்கு முயற்சி செய்யுது, ஆனா முடியல. நம்மால பகவானை அடைவதற்கு முடியல. அப்ப ஏதோ ஒரு விரோதி நமக்கும் பகவானுக்கும் நடுவுல நின்னு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மை பகவானை அடைய விடாம தடுத்துட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாருக்கும் புரியுது. நம்ம எல்லாருக்கும் பக்தி செய்யணும் அப்படின்னு ஆசை. நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் கூட, பக்தி செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் கூட. சில சமயம் பக்தி செய்யறதுனால சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கிறோம்ன்றது நம்மளுக்கு தெரியுது. பட் தெரிந்தும் புரிந்தும் அறிந்தும் நம்மால் என்ன பண்ண முடியல? பக்தியை தொடர்ந்து செய்ய முடியறது கிடையாது. இல்ல அப்படியே பக்தி செஞ்சாலுமே கூட நம்மால என்ன பண்ண முடியல? படிப்படியா அதுல நம்மளால இன்னும் முன்னேற்றம் அடைய முடியல. ஓரளவுக்கு அப்படியே ஸ்டக் ஆயிடும். காரணம் என்ன? இந்த ஆத்மாவானது பகவானை அடைய விடாம இருக்கிறதுக்கு அந்த விரோதி யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதான் என்ன சொல்றாங்க? பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லைன்னா மாயை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை அடைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மை கிருஷ்ணன் கிட்ட அடைய விடாம நம்மளை தடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மாயை அப்படின்ற பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த பிரகிருத்தியை அடக்கக்கூடியவனா இருக்கணுமா? இந்த பிரகிருத்தியை அடக்கக்கூடியவனா இருந்தா மட்டும்தான் அவன் என்ன பண்ண முடியும்? நம்மை, இந்த ஆத்மாவை விடுவிக்க முடியும், மோட்சத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா இந்த ஆத்மாவை அவனால விடுவிக்கவே முடியாது. சோ அதனாலதான் இந்த நாமத்தினால சொல்றாரு பிரதான புருஷேஸ்வரகா அப்படின்னு நாமத்தினால சொல்றான். பிரதானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மொத்த ஜட இருப்பையும் நம்ம என்ன சொல்றோம்? பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவ்யக்த பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படியாக பகவான் பிரகிருதிக்கும் மூலமாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ பிரகிருதி விரோதி ஸ்ததா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அர்த்த பஞ்சகம் அப்படின்றதுல, அந்த அர்த்த பஞ்சகத்துல ஒருவர் இந்த 5 விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னேன். முதல் விஷயம் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2வது ஜீவாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். 3வது இந்த ஜீவாத்மா பகவானை அடைய வேண்டிய வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 4வது இந்த ஜீவாத்மாவை பகவானை அடைந்த பிறகு கிடைக்கக்கூடிய பலன் தெரிஞ்சுக்கணும். 5வதாக இந்த ஜீவாத்மா பகவானை அடைய முடியாம இருக்கக்கூடிய விரோதி என்னது, தடுத்து இருக்கக்கூடிய விரோதி என்னது அப்படின்ற இந்த 5 விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றேன். இந்த 5வது விஷயம் ரொம்ப முக்கியம், பிரகிருதி அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இந்த உலகத்துல மொத்தம் 3 தத்துவங்கள் தான் இருக்கு. 3 தத்துவங்கள் தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம இந்த 3 தத்துவங்களுக்குள்ள கொண்டு வந்துடலாம். என்ன தத்துவம் இருக்கு அப்படின்னா, சித்து, அச்சித்து, ஈஸ்வரா அப்படின்னு 3 தத்துவங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் நம்ம இந்த 3க்குள்ளார என்ன பண்ணலாம்? கொண்டு வந்து சேர்த்தலாம். சித் அப்படின்னா என்னது? ஜீவாத்மா. அச்சித் அப்படின்னா என்னது? பிரகிருதி. ஈஸ்வர அப்படின்னா பகவான். மொத்தமா இந்த உலகத்துல 3 விஷயங்கள் தான் இருக்கு. இந்த 3 தவிர நீங்க எதையுமே இல்லை இந்த உலகத்துல. எல்லாத்தையும் இந்த 3க்குள்ள கொண்டு வந்துடலாம். சோ அதுல ஜீவாத்மானா யாருன்னு தெரியும்? நாம தான் ஜீவாத்மா. பரமாத்மானா யாரும் தெரியும்? கிருஷ்ணர் தான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா இவங்க 2 பேரையும் தவிர என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரகிருதி, அதெல்லாம் ஜடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அந்த பிரகிருத்தியை, அந்த பிரகிருதிக்கும் புருஷனா இருக்கான பிரதான புருஷேஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிரகிருத்தியை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பிரதான புருஷேஸ்வரா. மாயை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பிரதான புருஷேஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரதானம் அப்படிங்கிறது நீங்க பகவத்கீதையில கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. கிருஷ்ணர் சொல்லுவாரு, தெய்வீகேஷா குணமயி மமாயா துரத்தையா அப்படின்னு சொல்லுவார். அர்ஜுனா, இந்த மாயை இருக்கு இல்லையா, இந்த மாயை வெல்வதற்கு அரியவள். யாராலும் இந்த மாயை ஜெயிச்சுட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்துடவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். மாயை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆச்சரியகரமானது மாயை அப்படின்னு அவளுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஆச்சரியமானவள் மாயம். அதாவது எது பொய்யோ அது உண்மையா தெரியும், எது உண்மையோ அது பொய்யா தெரியும், எது நிரந்தரமானதோ அது தற்காலிகமானதா தெரியும்.
எது தற்காலிகமானதோ அது நிரந்தரமானதா போல தெரியும். எது முக்கியமோ அது அமுக்கியமா தெரியும். எது முக்கியமே இல்லையோ அது ரொம்ப முக்கியமா தெரியும். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? மாயைன்னு சொல்லி சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஆச்சரியகரமானது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க. சோ இந்த உலகத்துல மனிதர்கள் எது முக்கியம் அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிறது முக்கியம். அதை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. உடல் துச்சமானது, உடல் அழியக்கூடியது. ஆனா எல்லோரும் அந்த உடலுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் மாயை. இந்த உடம்பு ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்புக்கு எந்த மதிப்புமே கிடையாது, இல்லையா? ஆத்மா போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க? இந்த உடம்பை கொண்டு போயிட்டு 3 நாள்ல எரிச்சிடுவாங்க, புதைச்சிடுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க. இந்த உடம்புக்கு ஒரு மதிப்பே கிடையாது. ஆனா மதிப்பற்ற இந்த உடம்பை நம்ம என்ன பண்றோம்? வாழ்நாள் முழுவதும் நல்லா பாத்துக்கிறோம். ஆனா இந்த உடம்புக்கு மதிப்பு கொடுத்து இந்த உடம்பை செயல்படுத்தக்கூடிய அந்த மாயையை பற்றி, அந்த அந்த ஆத்மாவை பற்றி யாருமே நினைக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல எத்தனையோ இன்னைக்கும் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து விடுகிறார்கள், ஆத்மா அப்படின்ற சொல்லையே காதுல கேட்காம, இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. நாம தான் ஆத்மா. இந்த ஆத்மா இருக்கிறதால இந்த உடம்புக்கு மதிப்பு இருக்கு. இந்த ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டாங்க? பிறந்து பல வருடங்கள் வாழ்ந்து இறந்தும் போயிடுறாங்க. ஆத்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட காதுல கேட்காம, அப்படிங்கிற விஷயம். அதனாலதான் இந்த இந்த மாயை அப்படிங்கிறது வெல்வதற்கு அறியவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுவார், தெய்வீக ஏஷா குணமை. ஆனா இந்த மாயையை என்னால் என்ன பண்ண முடியும்? விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். மாயைன்னா யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய சக்தி தான், வேற யாரும் கிடையாது. தெய்வீக ஏஷா குணமை மம மாயா. கிருஷ்ணர் சொல்ற, என்னுடைய மாயைடா இவ, துரத்திய, இவளை வெல்வதற்கு முடியவே முடியாது. அர்ஜுனன் சொன்னா, அப்ப கிருஷ்ணா நீங்க சொல்லிட்ட மாயை வெல்ல முடியாது சொல்லிட்ட, அப்புறம் நான் ஏன் பக்தி பண்ண, நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இருடா, அடுத்த லைன் கேட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்ற, மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. நீ ஏன் கிட்ட சரணாகதி பண்ணனா என்ன பண்ணுவேன் ஒண்ணு, நான் அந்த மாயிலிருந்து விடுவிச்சிடும் சொல்லி சொல்றேன். மாயை அப்படிங்கிற வேற ஒன்றும் கிடையாது, ஜெயிலர் மாதிரி. ஜெயில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கார்டியன் மாதிரி. சோ துர்கை தான் சொல்றோம் மாயைன்னு சொல்லி சொல்றது உண்டு. இந்த உலகத்துல நாம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மாயையினுடைய ஆதிக்கம் தான். மாயை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, முக்குணங்கள் சொல்லி சொல்றோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் தான் என்ன சொல்றோம்? மாயை அப்படின்னு சொல்லி சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த முக்குணங்களாலேயே பாதிக்கப்பட்டு அப்படியே நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். பெரிய சப்ஜெக்ட். எனவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணுமே தவிர மாயையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது. சோ கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டுக்கு போனோம் அப்படின்னா அவருடைய கட்டுப்பாட்டை நம்ம ஏற்றுக்கொண்டால் போதும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? மாயனுடைய கட்டுப்பாட்டை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பதான் சொல்றாரு, பிரதான புருஷேஸ்வரகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாயையும் பகவான் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கிறதுனால அவர் அவரிடம் சரணாகதி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவார்? அவர் நம்மள இந்த மாயிலிருந்து விடுவிச்சிருவார் அப்படின்ற நாமத்தினுடைய அர்த்தங்களை சொல்றார். சரி, அடுத்த நாமம் 21வது நாமம் நாரசிம்ம வபுகு அப்படின்னு நாமம். சரி, நீங்க சொல்லிட்டீங்க மாயிலிருந்து உங்களால விடுவிக்க முடியும், நீங்க மாயை கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? நீங்க மாயை கட்டுப்படுத்திய உதாரணம் எங்கேயாவது இருக்கா? நீங்க பக்தர்களை காப்பாற்ற உதாரணம் எங்கேயாவது இருக்கா கேட்கும்போது அடுத்த நாமத்துல சொல்றாரு நாரசிம்ம வபுகு. ஏன் நான் நரசிம்மனா தோன்றி பிரகலாதனை காப்பாற்றலையா? நான் என்ன பண்றேன்? என்னுடைய பக்தனை பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு நான் என்ன பண்றேன்? கீழே இறங்கி வர தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு நாரசிம்ம வபுகு அப்படின்ற இந்த நாமத்தை சொல்றாரு. நரசிம்ம லீலையை பத்தி இங்க சொல்றது மாதிரி இருக்கு. ஸ்வதர்ம ஓகே, கொஸ்டின்ஸ் நீங்க கடைசி கேளுங்க. ஸ்வதர்ம அந்தராய நிர்வாணம். அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, நரசிம்மர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்தர்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களை போகக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் பகவான் நரசிம்மரை பத்தி சொல்லும் போது பக்தி விக்ன விநாசன நரசிம்ம அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சமீக்ஷேன பிரதிபன்ன யதா காம திவ்ய மகா நரசிம்ம சமாஹனஹ. சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா
நரசிம்ம ரூபத்துல வந்து நமக்கு காட்டுறார். ஒரு பக்தனுக்காக நான் எந்த ரூபத்தை வேணா எடுக்க தயாரா இருக்கேன். ஒரு பக்தனுடைய சந்தோஷத்திற்காக நான் என்ன பண்றேன், நான் எப்படி வேணா வருவேன். வந்து என்ன பண்ணுவேன், அந்த பக்தனை காப்பாற்ற தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ம். நரசிம்மரை பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பயந்துப்போம். நரசிம்மர், ஐயோ! நரசிம்மர் போட்டோ வீட்லயே வைக்கக்கூடாது அப்படின்னு நெறைய பேர் இன்னைக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நரசிம்மர் போட்டோ வீட்லயே வைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நரசிம்மர் போட்டோ யார் வீட்ல வைக்கக்கூடாது அப்படின்னா, ஹிரண்யகசிபு போல இருக்கவங்க வைக்கக்கூடாது. நரசிம்மர் யாருக்கு எதிரியா இருந்தார் அப்படின்னா, ஹிரண்யகசிபு போன்ற அசுரருக்கு தான் எதிரியா இருந்தார். பிரகலாதனுக்கு கிடையாது. பிரகலாதனை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டார். உச்சி முகுந்தார். அவன்கிட்ட சந்தோஷமா பேசினார். அப்படி நரசிம்மர் அப்படிங்கிறவர் வந்து பக்தர்களுக்கு என்னைக்குமே ரொம்ப அழகா தான் காட்சியளிப்பார். அதனால அவருக்கு பேரு பக்தி விக்ன விநாச நரசிம்ம அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அப்படி நரசிம்மர் வந்து இந்த உலகத்துல தோன்றினார். எதற்காக தோன்றினார் அப்படின்னா, ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தோன்றினார். என்ன காரணத்துக்காக தோன்றினார் அப்படின்னா, தன்னுடைய பக்தனுடைய வாக்கை சத்தியம் பண்றதுக்காக தோன்றினார். எந்த பக்தனுடைய வாக்கை சத்தியம் பண்றதுக்காக தோன்றினார்? பிரகலாதன் அப்படின்ற ஒரு பையனுக்காக தோன்றினார். பிரகலாதனுக்கு அப்ப வயசு என்னது? வெறும் 5 வயது தான். 5 வயசு பையன் என்ன பக்தி பண்ணிட முடியும்? இல்ல என்ன பக்தி செஞ்சிருக்க முடியும் அவனால? ஆனா அந்த 5 வயசு பையனுக்காக என்ன பண்றாரு? பகவான் வந்து ஒரு புது ரூபத்துல வந்தாராம். அந்த ரூபத்தை இதுவரைக்கும் யாருமே கண்டிராத ரூபம், யாருமே கேட்டிராத ரூபம், இனிமேல யாரும் பார்க்க கூட முடியாத ரூபம். அந்த ரூபத்துல வரார். நரசிம்ம ரூபத்துல வரார். எதற்காக வரார் அப்படின்னா, நான் என்னுடைய பக்தனை பாதுகாப்பதற்கு எந்த ரூபத்துல வேணா வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார்? நமக்கு பிரத்யக்ஷமா காட்டுறார். ஒரு சாட்சி காட்டுறார். அதனால பகவானை போல நம்மை பாதுகாப்பதற்கு வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறத விஷயம். இப்படியாக பகவானுடைய ரூபத்தை பத்தி இங்க நரசிம்ம ரூபத்தை பத்தி சொல்றார். நம்ம எல்லாருக்கும் நரசிம்மரை பார்த்திருப்போம். நரசிம்மர் எப்படி இருப்பார் அப்படின்னா, தலை மட்டும் அவருக்கு சிம்மம் போல இருக்கும். உடம்பெல்லாம் மனிதனை போல இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய ஆலோசனை எப்படி இருக்கு அப்படின்னா, சிம்மத்தை போல இருக்குமா. அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா மனுஷனை போல இருக்குமா. அவர் தோன்றிய பிறகு எல்லாருமே வந்து குழப்பம் அடைகிறாங்க. யாரா இருக்கும் இந்த ரூபம்? யாரா இருக்கும் இந்த ரூபம்? அப்படின்னு எல்லாரும் குழப்புறாங்க. குழம்பி போயிடுறாங்க. பிரம்மதேவனே யோசிச்சு பார்க்கிறார். நான் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை உருவாக்கியதே கிடையாது இந்த உலகத்துல. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு அர்த்தம் தான். பிரதான புருஷேஸ்வரா அப்படின்னு இது ஒரு அர்த்தம் தான். எல்லோருமே நாம் மாயையினாலதான் உருவாக்கப்பட்டிருக்கோம். மாயையினுடைய கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த மனித உடலோ இல்ல 84 லட்சம் வகையான உயிரினங்களோட உடலோ கிடைக்குது. ஆனா கிருஷ்ணனுடைய ரூபம் இருக்கு இல்லையா? நரசிம்மரா வந்தாரு இல்ல, அந்த ரூபம் அப்படிங்கிறது மாயைக்கும் அப்பாற்பட்டது. கிருஷ்ணர் தன்னுடைய சுய இச்சையினால தோன்றுகிறார். அதான் நரசிம்ம ரூபம் அப்படின்னு சொல்றோம். நரசிம்மர் நமக்கு இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. நரசிம்மர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது, பிரம்மாவுடைய சத்தியம், பிரம்மாவுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக நரசிம்மர் வந்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா ஹிரண்யகசிபு வந்து வரம் கேட்டிருக்கான். என்ன வரம் கேட்டிருக்கான்? நான் வந்து இங்க சாகக்கூடாது, அங்க சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாது, அப்படி சாகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வரம்லாம் கேட்டு வச்சிருந்தான். உங்களுக்கு கதை கேட்டிருந்தவங்களுக்கு தெரியும். நரசிம்மனுடைய கதை கேட்டதான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிரகலாதனுடைய கதை கேட்டா தெரியும். அவன் கடும் தவம் பண்றான். தவம் பண்ணிட்டு நான் இப்படிலாம் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்டு வச்சிருக்கான். சோ அதை பண்ண என்ன பண்றாரு? பிரம்மதேவன் அந்த வரத்தை கொடுத்துட்டார். இப்ப என்ன பண்ணிருக்காரு? நரசிம்மரா வந்து அந்த வரத்தையும் பாதுகாக்கணும், அதே சமயத்துல ஒண்ணு கொல்லவும் செய்யும். அப்ப பிரம்மாவுடைய வாக்கை சத்தியம் பண்ணிட்டே நரசிம்மர் பிறந்திருக்கார், தோன்றியிருக்கார் சொல்லி சொல்றாங்க. 2வது நாரதர். நாரதர் சொல்லி வரம் கொடுத்திருக்கார். இவங்க வந்து பகவானை அடைவது உறுதி, பகவானால கொல்லப்பட்டு இவங்க அடைவது உறுதின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கார். சோ அந்த நாரதருடைய வாக்கை சத்தியம் பண்றதுக்காக நரசிம்மர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. 2 அர்த்தம். 3வது பிரகலாதன் சொல்றான், இந்த தூண்ல இருக்காளாடா அவங்க விஷ்ணு அப்படின்னா இந்த தூண்ல இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த அந்த பிரகலாதனுடைய வாக்கை சத்தியம் பண்ணுவதற்காக என்ன பண்றார்? நரசிம்மர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. 4வது விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். இது ஒரு சிலருக்கு புரியாம கூட போலாம். பட் கேளுங்க.
4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் பகவான் நரசிம்மரா தோன்றினார் அப்படின்னா, உண்மையில அந்த ஹிரண்யகசிப்பு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷன் இவங்க 2 பேருமே பகவானுடைய வாயில் காப்பாளர்கள். ஜெய விஜயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அவங்க பேரு. அவங்க வைகுண்டத்துல வாயில் காப்பாளர்களா இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன தவறுனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல 3 பிறவிகள் என்ன பண்றாங்க, அசுரர்களா பிறக்குறாங்க. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு, அதுக்கப்புறம் சிசுபாலன், தண்டவக்ரன், ராவணன், கும்பகர்ணன். இந்த 3 பிறவிகள்ல 2 பேரா பிறந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய தன்னுடைய பாவத்தை போக்கிட்டு அவங்க மோட்சம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அது பெரிய கதை இருக்கு. அவங்க உண்மையில அவங்க வந்தாங்களா, அவங்களுக்கு பாவம் வருமா, வைகுண்டத்துல ஒருத்தருக்கு சாபம் கிடைக்குமா, வைகுண்டத்துல ஒருத்தர் மறுபடியும் போனவருக்கு திரும்ப வரலாமா, நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அது நிறைய ஆன்சர்ஸும் பேசியிருக்கோம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான், நான் என்ன சொன்ன, முதல்ல பிரம்மாவுடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக நரசிம்மரா வந்தார். 2வது நாரதருடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக நரசிம்மரா வந்தார். 3வது பிரகலாதனுடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இத 3 தாண்டி இன்னொரு ஆன்சரும் இருக்கா. என்னது அப்படின்னா, ஹிரண்யகசிப்பு வரம் கேட்டான் இல்லையா? என்ன தெரியுமா வரம் கேட்டிருக்கா? நான் இந்த உலகத்துல படைத்த யாராலையும் சாகடிக்க கூடாது, என்னை யாரும் சாகடிக்க கூடாது அப்படின்னு வரம் கேட்டிருக்கான்ல. என்ன காரணம் தெரியுமா? அவன் கிருஷ்ண பக்தனா இருக்கிறதுனால, அவன் வைகுண்டத்துல இருந்து வந்ததுனால அவன் சொல்றானா, என்ன சாகடிக்கணும் அப்படின்னாலும் உன்னாலதான் சாகடிக்கணும், மத்த யாரும் என்ன சாகடிக்க கூடாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு வரம் கேட்டு வாங்கிட்டாராம். நம்ம இந்த மாதிரி யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா ஹிரண்யகசிப்பு, நான் சொன்னேன் இல்லையா, வைகுண்டத்துல இருந்து வந்திருக்காரு. சாக்ஷாத் ஜெய விஜயன்னு சொல்லி சொல்லணும். சோ அப்படி பகவானுடைய நித்தியமான சகாவா இருக்கிறதுனால அவர் நினைக்கிறாரு, என்னை யாராவது கொல்லணும் அப்படின்னா அது பகவானை நீ கொல்லு. எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதா இருந்தாலும் நீதான் கொடுக்கணும். என்னை கொல்றதா இருந்தாலும் நீதான் கொல்லணும். என்னை மத்தவன் யாரும் தொடவே கூடாது அப்படின்ற எண்ணத்துல கேட்டார் அவர். நான் ஆகாசத்துல சாகக்கூடாது, தரையில சாகக்கூடாது, தண்ணில சாகக்கூடாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஏன் அனாதை மாதிரி அங்க இங்க சாகணும்? உன்னுடைய மடியில சாகணும். நிறைய பேர் இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அம்மா நான் உன்னுடைய மடியில உயிரை விடணும்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் கேட்டு இருப்பாங்கல்ல. அது போல அவன் சொல்றானா, நான் இறக்கணும் அப்படின்னா உன்னால கொல்லப்படணும், உன்னுடைய மடியில இறக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆயுதங்களால சாகக்கூடாது, அந்த ஆயுதங்களால சாகக்கூடாது அப்படின்னு சொல்றான். உண்மைதான். நான் உன்னுடைய பக்தனா இருக்கிறதுனால நான் ஏன் மற்ற ஆயுதங்கள்ல சாகணும்? உன்னுடைய உடலால நான் கிழிக்கப்பட்டு, உன்னுடைய கைப்பட்டு நான் என்ன பண்ணணும், இறக்கணுமே தவிர மற்ற ஆயுதங்கள் என்ன கொண்டு நான் தூரமா எங்கேயும் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். இப்படியாக ஹிரண்யகசிப்பு அவன் உண்மையில வைகுண்ட வாசியா இருந்ததுனால, அவனுக்கு பகவான் மேல இன்னும் பக்தி இருக்கிறதுனால, பக்தின்னா வெளிப்படையா தெரியாது. வெளிப்படையா நான் பார்க்கும்போது ஹிரண்யகசிப்பு அசுரனா இருக்கா, பிரகலாதனை துன்புறுத்துறா, பிரகலாதனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நாடகம் தான். உண்மையில் ஹிரண்யகசிப்பு அங்கிருந்து வந்தவன் தான். அங்கிருந்து வந்ததுனால அவனுக்கு கண்டிப்பா அந்த மனசுல எண்ணம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக நம்மளும் ஹிரண்யகசிப்பு போல நானும் இப்ப அசுரனா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஹிரண்யகசிப்பு போல இருக்கக்கூடாது, நம்ம பிரகலாதன் போலதான் இருக்கணும். சோ இப்படியாக நரசிம்ம வபுகு அப்படின்ற நாமத்துக்கு ரொம்ப வேற விதமான அர்த்தங்கள்லாம் கொடுக்குறாங்க. சரி, அடுத்தது 22வது நாமம் ஸ்ரீமான் அப்படின்னு நாமம் சொல்றார். இந்த நாமமானது 180வது மறுபடியும் 2வது முறை வரும். 222வது நாமமாக 3வது முறை வரும். இந்த ஸ்ரீமான்ற நாமம் 3 முறை வரும். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும் பொழுது 3 வித்தியாசமான அர்த்தங்கள் கொடுப்பாங்க. சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீமான் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க சொல்லிட்டீங்க நரசிம்மரா வருவாங்கன்னு சொல்லிட்டீங்களே, நரசிம்மர்னா பாக்குறதுக்கே பயமா இருக்குமே, நம்ம எப்படிதான் ஒரு பக்கத்துல போறது அப்படின்னா, கிடையாதா, ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமான் என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப அழகா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா, ரங்கநாதர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கும். காட்டழகிய சிங்கர் அப்படின்னு அவருக்கு பேரு. காட்டழகிய சிங்கர். அவர் சிங்கர் தான், அவர் சிம்மம் தான், நரசிம்மம் தான். ஆனா எப்படிப்பட்ட சிம்மம் தெரியுமா? அழகிய நரசிம்மம் அப்படின்னு சொல்றது உண்டு. நரசிம்மரை பார்த்தா நம்மளுக்கு பயம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையில் நரசிம்மரை பார்த்தா ரொம்ப அழகா இருப்பார். நரசிம்மர், அதாவது பகவான் கிருஷ்ணர் எந்த ரூபத்துல வந்தாலும் அழகா தான் இருப்பார். பகவான் ஆமையா வந்தாலும் அழகா இருப்பாரு, மீனா வந்தாலும் அழகா இருப்பாரு, பன்றியா வந்தாலும் அழகா தான் இருப்பாரு, நரசிம்மரா வந்தாலும் அழகா தான் இருப்பார்.
ஸோ அப்படி பகவான் வந்து வெறும் நரசிம்மரா மட்டும் இருக்க மாட்டாரா, ஸ்ரீமான் அப்படின்னு நாமத்தை கொடுக்குறாரு. ஸ்ரீமான் அப்படின்னா ரொம்ப அழகான வடிவத்தை, சௌந்தரியத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சௌந்தரிய லாவண்யாதிபிகி அதி மனோகர திவ்ய ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுக்கிறாரு. எஸ்ய வக்ஷசி நித்தியம் வசதி ஸ்ரீஹி ச ஸ்ரீமான் அப்படின்ற இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். யாருடைய இதயத்துல லக்ஷ்மி தேவி என்னைக்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரோ அவருக்கு பேரு ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸ்ரீமான் அப்படின்னா ரொம்ப அழகானவர் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவி தன்னுடைய இதயத்துல தாங்கியவரா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி நரசிம்மர் கிட்ட நம்ம பயப்பட தேவையில்லை, பகவான் கிட்ட நம்ம பயப்பட தேவையில்லை. பகவான் என்னைக்கும் பக்தனுக்கு அழகாதான் இருப்பார். ஒரு பூனையை பார்த்தா அப்படின்னா எலிக்குதான் பயம் வரும், பூனைக்குட்டிக்கு பயமே வராது. பூனைக்குட்டி தன்னுடைய அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எலிதான் பார்த்து என்ன பண்ணும், பூனையை பார்த்தா பயந்து ஓடும். அது போல பக்தர்கள் பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா, நரசிம்மருடைய படத்தை வீட்டுல வைக்கலாமா, கிருஷ்ணனுடைய படத்துல வீட்டுல வைக்கலாமா, கிருஷ்ணர் ரதத்தை ஓட்டுற மாதிரி படத்தை வீட்டுல வைக்கலாமா, புல்லாங்கல் வந்து வீட்டுல வைக்கலாமா? நம்ம யோசிக்கவே தேவையில்லை. கிருஷ்ணர் அப்படின்னு வந்துட்டாலே எந்த கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால நம்ம கிருஷ்ணரை பார்த்து பயப்படும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யாரு பயப்படணும் அப்படின்னா அசுரர்கள் தான் பயப்படணும், அபக்தர்கள் தான் பயப்படணும், இல்ல பகவானை பற்றிய ஞானம் இல்லாதவர்கள் தான் பயப்படும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பக்தர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்படியாக பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா நம்முடைய பக்தர்களை பாதுகாப்பதற்கு அவர் என்ன பண்றார், பிரதான புருஷேஸ்வரகா இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கார். அந்த மாயை கட்டுப்படுத்தி பக்தனை பாதுகாப்பதற்கு உதாரணமாக நரசிம்ம ரூபத்துல வந்து என்ன பண்றார், பிரகலாதனை காப்பாற்றுகிறார். பிரகலாதனை காப்பாற்றக்கூடிய அந்த நரசிம்மர் பகவானுடைய ரூபம் ரொம்ப அழகா இருக்கு. பக்தர்கள் பகவானுடைய எந்த ரூபத்தை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற இந்த அர்த்தத்தையும் கொடுக்குறது. சரி, நம்ம இதோ நிறுத்திடலாம். அடுத்தது கேசவகா அப்படின்ற நாமம், இதுவும் ரொம்ப அழகான நாமம். ஸோ அடுத்த வாரம் எந்த டேட் வருது, மே மந்த் இல்லையா, 5, 6 நான் ஹைதராபாத்ல இருக்கேன். 5ஆம் தேதி 6ஆம் தேதி சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் அடுத்த வாரம் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாஸுக்கு வர பார்க்குறேன். அடுத்த வாரம் நாளைக்கு எல்லாருமே வந்து ஐ திங்க் நாளைக்கு கரெக்டா, நாளைக்கு தான் வந்து அக்ஷய திருதி அப்படின்ற ஒரு திருவிழாவை கொண்டாட போறாங்க. ஸோ நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் அக்ஷய திருதி அப்படின்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நான் நேற்று கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண யூடியூப்ல, மொத்தம் 14 அர்த்தங்கள் இந்த அக்ஷய திருதியை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான 14 அர்த்தங்களை பேசியிருக்கோம். மக்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். நம்மளுடைய வேத கலாச்சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு திருவிழா கண்டிப்பா வந்தே தீரும். எல்லா திருவிழாக்களையும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும். திருவிழாக்களுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன நோக்கம் அப்படின்னா பகவானுக்கு நன்றி செலுத்துவது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருவிழா அன்னைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பகவானுக்கு சிறப்பான நன்றி செலுத்துறது அப்படிங்கிறத திருவிழாவுடைய நோக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பொதுவா பகவானை மறந்துட்டு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். பகவானை மறந்துட்டு திருவிழாவை கொண்டாடக்கூடாது. பகவானை தியானம் செய்வதற்காக, பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக, பகவானை இன்னும் தெரிந்து கொள்வதற்கு தான் திருவிழா கொண்டாடணுமே தவிர மற்ற விஷயத்துக்காக கொண்டாடக்கூடாது. இன்னைக்கு என்னமோ தெரியல, அக்ஷய திருதி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு உண்டான திதி, ராமருக்கு உண்டான திதி, லக்ஷ்மிக்கு உண்டான திதி, பரசுராமருக்கு உண்டான திதி. இது ரொம்ப முக்கியமான நாள், கிருஷ்ணரை நினைக்க வேண்டிய நாள். ஆனா நீங்க பாருங்களேன், எந்த இடத்துலயாவது கிருஷ்ணர் போட்டோ கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அக்ஷய திருதி விளம்பரம் எல்லாம் போடுறாங்க, எல்லா விளம்பரத்திலையும் கிருஷ்ணருடைய போட்டோ சின்னதா எங்கேயாவது ஒரு மூலையில போட்டிருக்காங்க. எங்கேயும் போடுறது கிடையாது. மக்கள் முழுமையா மறந்து போயிட்டாங்க, பகவானே மறந்து போயிட்டாங்க. ஆனா என்ன பண்ணணும், நமக்கு அந்த கடமை இருக்கு. மக்களுக்கு பகவானை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், மக்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸா பேசி வச்சிருக்கோம், வீடியோஸை பேசி வச்சிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கை மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா கூட போதும். அந்த வீடியோஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவங்களும் நிறைய பேருக்கு அனுப்புவாங்க. ஸோ மக்களுக்கு இந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும், எதற்காக திருவிழாக்களை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நீங்க ஆன்மீக காரியங்களை தொடங்குவதற்கு, ஏதாவது ஆன்மீக காரியங்களை தொடங்குவதற்கு ரொம்ப நல்ல நாள். நான் வந்து 4 மாலை ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், 4 மாலையிலிருந்து 8 மாலை ஆக்க போறேன். நல்ல நாள் நாளைக்கு. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிருஷ்ணர் உங்களுக்கு உதவி பண்ணுவார்.
நான் இத்தனை நாளா கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணாம சாப்பிட்டு இருந்தேன். நாளைல இருந்து நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட போறேன். நல்ல நாள் ஆரம்பிக்கலாம். நான் இத்தனை நாளா வந்து கிருஷ்ணருக்கு வெறும் சாதம் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன். வீட்ல வந்து அ மற்ற விஷயங்கள்லாம் வைக்க முடியல. ஏன்னா வெங்காயம், பூண்டுலாம் போட்டு சமைச்சுட்டு இருந்தேன். அப்படின்னு இருக்கும்போது, நாளைல இருந்து அத மாற்றிக்கலாம் நீங்க. வெங்காயம், பூண்டு இல்லாம சமைச்சுட்டு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும், நான் வந்து கோயிலுக்கே போறது கிடையாது அப்படின்னா, நாளைல இருந்து என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு முறையாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கோ, கிருஷ்ணர் கோயிலுக்கோ போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு, அந்த கோயில்ல ஏதாவது பகவத்கீதை படிச்சுட்டோ, இல்ல அந்த கோயில்ல சின்னதா ஏதாவது சேவை பண்ணிட்டோ வரப்போறேன். நல்ல நாள் நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாத அப்படின்னு சொல்லி சொல்றோம். குறைவில்லாம வளரணும்னு சொல்லி சொல்றோம். குறைவில்லாம வளர்றது வந்து ஒரே ஒரு விஷயம் தான். என்னது அப்படின்னா, இது பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய கருணை அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். திரௌபதிக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ரொம்ப துன்பத்தில் இருந்த அவங்க மானபங்கம் படுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப என்ன பண்றாரு பகவான், அக்ஷயமா குடுத்தாரு. என்ன குடுத்தாரு தெரியுமா? அவளுக்கு தேவையான புடவைய குடுத்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. திரௌபதிக்கு அப்ப எவ்வளவு செல்வம் குடுத்திருந்தாலும் பிரயோஜனமா இருந்திருக்குமா? இல்ல திரௌபதிக்கு நெறைய உணவு குடுத்திருந்தா பிரயோஜனமா இருக்குமா? இல்ல திரௌபதிக்கு பெரிய நிலத்தையோ, இல்ல பெரிய ராஜாங்கத்தையோ குடுத்தா பிரயோஜனமா இருந்திருக்குமா? எதுவுமே இருக்காது. அவளுக்கு அப்ப என்ன தெரியுமா தேவ? புடவை, அந்த துணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவையா இருந்தது. அது அளவில்லாம குடுத்தார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவான் நம்முடைய தேவை என்னவோ அந்த தேவைய அறிந்து என்ன பண்ணுவார் நமக்கு அளவில்லாம குடுக்க தயாரா இருக்கார். எதனால? ஏன்னா அந்த திரௌபதி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறை கிருஷ்ணருக்காக கிருஷ்ணர் வீட்ல வந்திருக்காரு. திரௌபதி வீட்ல வந்திருக்காரு. ஏதோ பழம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய விரல கட் பண்ணிக்கிட்டார். ரத்தம் வர ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் ரத்தம் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு, உடனே அவன் என்ன பண்ணல, வேலைக்காரங்களுக்கு, "ஏய் யார் அங்கே? வந்து கிருஷ்ணர் கை கட்டு போடுங்களான்னு" சொல்லி உடனே என்ன பண்றார், தன்னுடைய முந்தானையில இருந்து துணிய கிழிச்சு கிருஷ்ணருடைய விரல சுத்தி கை கட்டு போட்டார். அவ கொஞ்சமா துணி குடுத்தா இல்லையா? அவ என்ன பண்ணியிருக்கா, அந்த துணிய டெபாசிட் பண்ணி வச்சிருக்கா. அவளுக்கு தேவைப்படும்போது அந்த துணி அளவில்லாம வந்து சேர்ந்தது. அக்ஷயமா வந்து சேர்ந்தது. நாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் கிட்ட இருந்து வாங்கணும்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு விஷயத்த டெபாசிட் பண்ணி வைக்கணும். டெபாசிட் பண்ணாம எம்ப்டி அக்கவுண்ட்ல எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரவே வராது. அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எது திரும்ப வரும்னு நினைக்கிறீங்களோ, அத என்ன பண்ணுங்க நீங்க, இந்த அக்ஷய திருத்திய அன்னைக்கு கிருஷ்ணருக்கு குடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத கிருஷ்ணருக்கு குடுங்க. நீங்க கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு கிழிஞ்ச ரூ. 10 நோட்டு போட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கும் அதே போல தான் வந்து சேரும். செல்லாத நோட்டு தான் வந்து சேரும். நம்ம அதான் பண்றோம். கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, ஜோப்ல பார்க்குறோம். ம். நல்ல நோட்டு ஒண்ணு இருக்கு, பழைய நோட்டு ஒண்ணு இருக்கு, கிழிஞ்சு போன நோட்டு இருக்கு. பழைய நோட்டு கிருஷ்ணருக்கு வரல. அவரு எல்லாத்தையும் செல்ல வச்சுருவாரு. இந்த நோட்ட மட்டும் விட்டுருவாரா, நான் அதையும் செல்ல வச்சுருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டு வந்தோம். போட்டு வந்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது போய் பகவான் கிட்ட கேட்கும்போது, நமக்கும் அதே போல செல்லாத நோட்டு தான் குடுப்பார். மனைவி வேணும்னு சொல்லி கேட்போம், கணவன் வேணும்னு சொல்லி போய் கேட்போம், குழந்தைகள் வேணும்னு சொல்லி கேட்போம், வேலை வேணும்னு சொல்லி கேட்போம். எல்லாத்துலயும் பிரச்சனையோட குடுத்துருவாரு. அதனால நாம் கிருஷ்ணர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி, கிருஷ்ணருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணும். சின்னதா குடுத்தா போதும். நீங்க பெருசா குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குச்சேலனை போல நெறைய பேர் கேட்பாங்க, கிருஷ்ணருக்கு அவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணருக்கு அவல்லாம் பிடிக்காது. கிருஷ்ணருக்கு பக்தி தான் பிடிக்கும். அன்னைக்கு குச்சேலன் கிட்ட அவல் தான் இருந்தது. அந்த அவல் கூட அவனது கிடையாது. பிக்ஷை எடுத்து என்ன பண்ணான்? அவன் குடுத்தான். அவன் கிட்ட அவள தவிர வேற ஒண்ணுமே இல்ல. தனக்கு பிடிச்ச விஷயத்த என்ன பண்ணான்? அர்ப்பணம் பண்ணா. கிருஷ்ணர் எல்லாத்தையும் குடுத்தார். அதனால இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நாம என்ன பண்ணலாம்? கிருஷ்ணருக்காக ஏதாவது சமர்ப்பணம் பண்ணலாம். சமர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சமிருத்தியா வந்து சேரும் அப்படிங்கிறது அவசியம். நம்ம என்ன அர்ப்பணம் பண்ணலாம் கிருஷ்ணருக்காக? அப்படின்னா நம்முடைய நேரத்த அர்ப்பணம் பண்ணலாம். நம்முடைய பக்தி அர்ப்பணம் பண்ணலாம். நம்முடைய மனச அர்ப்பணம் பண்ணலாம். நாளைக்கு முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது கிருஷ்ணருக்கோ, கிருஷ்ண பக்தர்களுக்கோ ஏதாவது தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்ப கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே நன்றி கிருஷ்ணா. பிரபு. ஆ, நல்லா இருந்தது பிரபு. நிறைய நீங்க இந்த கிளாஸுக்கு வந்தா நிறைய பேருக்கு நன்மை அடைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது அது நடந்துகிட்டு இருக்கு பிரபு. நிறைய பெரிய விஷயம்லாம் எளிமையா சொல்றீங்க பிரபு, புரியுற மாதிரி. அது திரும்ப நம்ம லைஃப்லயும் அன்றாட லைஃப்லயும் அப்ளை பண்ற மாதிரி சொல்றீங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. இன்னைக்கு சொன்னீங்கல்ல பிரபு, இரண்ய கசிப்புவை வந்து கொல்லது வந்து பகவான் என்னாலதான் கொல்லணும், அவராலதான் நான் சாகப்படணும். அப்ப அவர் கேட்டதோட நோக்கம் வந்து அதுல வந்து கோபம் குரோதம் இருக்காது, அன்பு கருணை தான் இருக்கும். அப்படிதானே பிரபு? அவர் வெளிப்படையா நம்ம இத புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அப்படி தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் ஹிரண்யகசிபு வந்து நல்லவன்னு
புகழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த நாடகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஹிரண்யகசிபு அதாவது நரசிம்மர் வந்து ஹிரண்யகசிபு கொன்னதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இது நம்ம வெளில பொதுவா பேசுறது கிடையாது. பட் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சரணாகதி அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கு. இருந்திருக்கு. மனசுக்குள்ள இருக்கு. வெளில அவன் பெருசா காட்டிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். பட் நம்ம புரிஞ்சுக்காட்டி நம்ம ஹிரண்யகசிபு போல இருக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த நாடகத்துல இருந்து. ஆமா. நானும் ஹிரண்யகசிபு போல மனசுக்குள்ள வந்து நானும் பக்தனா இருக்கேன். வெளியில அசுரனா இருக்கேன். நமக்கு அது செல்ல முடியாது. அது பகவானுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய லீலை. அது அவங்க 2 பேரும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அப்படியும் விளக்கம் குடுக்குறாங்க. ஹிரண்யகசிபு நினைக்கிறான். என்ன கொல்லணும்னா பகவான் தான் கொல்லணும். நம்ம அந்த மாதிரி இருக்கலாமே. எனக்கு கஷ்டத்த குடுத்தாலும் பகவான் கஷ்டத்த குடுக்கட்டும். எனக்கு சந்தோஷத்த குடுத்தாலும் பகவான் சந்தோஷத்த குடுக்கட்டும். அப்படின்னு இருக்கலாம். அது முழு சரணாகதியினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்ப பூதனாவை கொல்லும்போது கண்ணை மூடிக்கிட்டாரு பார்த்த உடனே அப்படின்னு அந்த லீலையில சொல்றாங்க. அப்ப ஏன் பிரபு அவர் கிருஷ்ணர் வந்து கண்ணை மூடிக்கிறாரு பூதனாவை பார்க்கும்போது, பூதனாவை பார்த்த உடனே? அதுக்கு நெறைய அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொல்லணும்னு வந்துட்டாரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது ஒரு பொண்ணு தான் வந்து நிக்கிறாங்க. ஐயய்யோ! ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு வீரனுக்கு ஒரு பொண்ணையே அனுப்பி வைக்கிறது கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவர் கண்ண மூடிக்கிட்டாரு. 2வது அவ அம்மான்ற ஸ்தானத்துல வரா இல்லையா? சோ அம்மான்ற ஸ்தானத்துல வரவள நான் எப்படி கொல்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. 3வது இந்த ராட்சசி எத்தன குழந்தைகள கொண்டு வந்திருக்கா தெரியுமா? இந்த பாப்பி வந்து என் முன்னாடி வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டாரு. கிருஷ்ணருக்கு நிமிஷஹ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நிமிஷஹன்னா கண்ண மூடிப்பாராம். அபக்தர்கள பார்த்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். தர்மத்தை பண்ணாதவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். அவங்க வந்தா கண்ண மூடிப்பாராம். பக்தர்கள் வந்து அப்பதான் கண்ண திறந்து பார்ப்பாராம். அதனால அவர் என்ன பண்ணாரு? கண்ண மூடிட்டாரு. இன்னொரு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணன் அது வரைக்கும் நல்லா கண்ண திறந்து விளையாண்டுட்டு இருந்தார். எல்லா கோபிகளும் சுத்தி இருந்தாங்க. யசோதையும் சுத்தி இருந்தாங்க. ஏன்னா கிருஷ்ணர் முழிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தை தூங்குனா என்ன பண்ணுவாங்க? பொதுவா குழந்தை தூங்குறான்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் பூத்தனைக்கு வேணுமா. ஏன்னா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பூத்தனை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? எல்லாரும் தூங்கிட்டான் கிருஷ்ணா தூங்கிட்டானா எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. பூத்தனை ஈஸியா தூக்கிட்டு போயிடுவா. பூத்தனை தூக்கிட்டு போயிட்டா ஈஸியா பூத்தனையை சாகடிச்சிடலாம். கிருஷ்ணருக்கு நிறைய பிளான் இருக்கு. சரி, சரி, சரி. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பார்வதி அம்மா. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். நீங்க ஹைதராபாத்க்கு எந்த இடத்துக்கு வரீங்கன்னு தெரியலமா? ம் ஹைதராபாத்ல எந்த இடத்துக்கு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஹைதராபாத்ல தான் இருக்கேன். ஓ அப்படியா? நான் ஹைதராபாத்ல வந்து ஃபர்ஸ்ட் வரங்கல் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல வந்து 3 இடத்துக்கு போறேன். ஒண்ணு வந்து அத்தாப்பூர் அப்படின்ற இஸ்கான் டெம்பிள் போறேன். அதுக்கப்புறம் வந்து அத்தாப்பூர்ல ஓகே, வந்து ஓகே. 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில பாகவதம் கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அபிட்ஸ் டெம்பிளுக்கு வந்துடும். இந்த புல்லாரெட்டி கோயில் ஸ்வீட் ஷாப்க்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல அபிட்ஸ், ஆ, அங்க வந்துடுவேன். ஆ, அங்கதான் ஆ, 4ஆம் தேதி ஆ. 3ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து 4ஆம் தேதி சண்டே கிளாஸ் மார்னிங் பாகவதம் கிளாஸ் அங்க இஸ்கான் டெம்பிள்ல இருக்கு கொடுக்குறேன். மத்தியானமும் கிளாஸ் கொடுக்குறேன். சாயந்தரம் வரைக்கும் அங்கதான் இருப்பேன். மேக்ஸிமம் 5ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பேன். அபிட்ஸ் டெம்பிள் தான் இருக்கு. பக்கத்துல அப்புறம் வேற வேற தமிழ்ல தான் கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல தெலுங்குல தான் இருக்கு. அங்க இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல தான் கொடுக்குறீங்களா? இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே. இங்கிலீஷ்ல தேங்க்யூ இருக்கும். குருஜி. கிருஷ்ணர் வந்து தேங்க்யூ. தவழ்ற கிருஷ்ணர் வாங்கலாமா, நிக்கிற கிருஷ்ணர் வாங்கலாமா வாங்கணும்னா? சார், எந்த கிருஷ்ணர் கிடைக்கிறாரோ அந்த கிருஷ்ணர் உடனே வாங்கிருங்க. கிருஷ்ணர் கிடைக்கிறதே கஷ்டம் நம்மளுக்கு வாழ்க்கையில. எந்த கிருஷ்ணர் கிடைச்சா உடனே வாங்கிருங்க. உங்களுக்கு எந்த கிருஷ்ணரை பார்த்தா பிடிக்குமோ, உங்களுக்கு கிருஷ்ணரை குழந்தைய மாதிரி பார்க்கணும்னு பிடிச்சு நினைச்சீங்கன்னா குழந்தை கிருஷ்ணரை படிங்க. இல்ல எனக்கு கிருஷ்ணரை வந்து கொஞ்சம் பெரிய பையனா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வாங்குங்க. உங்களுடைய அன்பை பொறுத்து இருக்கு. வெள்ளிலையும் வச்சுக்கலாமா? வெள்ளியா? வெள்ளியில வச்சுக்கலாமா? கண்டிப்பா வைக்கலாமே. தங்கத்திலேயே வாங்கி வைக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேங்க்யூ. சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம்? கிருஷ்ணரை அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. தேங்க்யூ குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நெக்ஸ்ட் கீழே வந்து போலாம். கீதா ஜெயந்த். ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா ஹரே குருஜி? கிருஷ்ணா. நல்லா கேக்குதுமா? Yes. I want to know about what is the meaning of Sriman. Please, Sriman means can you one who is very explain? beautiful, one who is very beautiful,
and who has Lakshmi, one who is holding Lakshmi in his heart, and who is a very fortunate person. He's called Shriman. Okay. Thank you, Guruji. Thank Thank you. you. Hare Krishna. Hare Krishna. Okay. Veerammal. குருஜி நமஸ்காரம் குருஜி. ஹரே கிருஷ்ணா குருஜி. Hare Krishna. ஒண்ணும் இல்ல குருஜி, நம்ம இப்ப அந்த ஆன்மா அழிவு இல்ல, இந்த சரீரம் தான் அழிவுன்னு சொல்லி நம்ம ஆன்மீகத்துல சொல்றதுனால அந்த அழிவு இல்லைனாக்கா மறுபடியும் மறுபடியும் பிறவி வேண்டான்னு கிடக்கிறதுக்கு தானே சுவாமி நம்ம இந்த ஆன்மாக்குள்ள வரோம், ஆன்மீகத்துக்கு வரோம். மறுபடியும் இப்ப மறு இடத்துல பிறப்போம்னு சொல்றீங்களே சுவாமி, அது எப்படி சுவாமிஜி? இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, நாம் மறுபடியும் மறுபடியும் ஏன் பிறக்கிறோம் அப்படின்றது கேள்வியா? எஸ் சுவாமி குருஜி. ஓகே ஓகே. இப்ப கிருஷ்ணருக்கு முன்னாடி திடீர்னு வந்து நிக்கிறாரு. ஓகே. வந்து நின்னு, வீரம்மாள் நீ இருந்தது போதும்மா, கிளம்ப போலாம், நம்ம இடத்துக்கு போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம், வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் வரேன்னு சொல்லி போயிடுவோம் சுவாமி. போயிருவீங்க நிஜமா? சுவாமி அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ரத்த இருந்தது அப்படின்னா கிருஷ்ணர் உடனே கூட்டிட்டு போக தயாரா தான் இருக்காரு. ஓகே சுவாமி. நமக்கு ஆசை இல்லாதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நம்மள மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுக்க அனுப்புறார். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்ல சத்தியம் பண்ணி கொடுக்குறார், இறக்கும் தருவாயில என்ன நினைச்சிட்டு உயிரை விட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி சொல்றேன். ஆனா நாம் இறக்கும் தருவாயில பகவானை நினைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பகவான் மேல பக்தி இருந்தா மட்டும்தான், பற்றுதல் இருந்தா மட்டும்தான் நினைக்க முடியும். பொதுவா மக்கள் என்ன பண்றாங்க, இறக்கும் தருவாயில அவங்களுக்கு எது மேல ஆசை இருக்கோ அதான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அதுதான் பிறக்க வேண்டியது இருக்கு. சோ பகவானுக்கு நம்மளை எப்படியாவது இந்த உலகத்துல கொண்டு போகணும் அப்படின்னு ஆசை. நமக்கு அந்த ஆசை இல்லையே. நமக்கு ஆசை இருந்தா பகவான் கூட்டிட்டு போக தயாரா இருக்காரு. சோ நாம் அந்த ஆசையை வளர்த்துக்கணும். அந்த ஆசை அப்படிங்கிறது எப்படி வளரும் அப்படின்னா பக்தர்களோட சேர 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 நம்மளுக்கு அந்த ஆசை வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உலகம் துன்பமயமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆசை தானா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு அது புரியுது, இந்த உலகம் துன்பமயமானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா சரி, இந்த உலகம் துன்பமயாது, வேற எங்கதான் போறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நமக்கு வேற ஒரு உலகம் இருக்கு, ஆன்மீக உலகம் இருக்கு, வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு. நாம அங்க போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிறவி எடுக்க போறது கிடையாது, மறுபடியும் இந்த உலகத்துல துன்பம் அடைய வேண்டிய தேவையில்லை அப்படின்ற அந்த ஞானம் இல்லாதனால பொதுவா மக்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்திலேயே பிறந்து இறந்து முதுமை நோயின்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்ப அவங்களுக்கு இந்த ஒரு தகவல் தெரியுதோ, நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்குல்ல, இன்னைக்கு மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு நம்மளுக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா முதல்ல அவங்களுக்கு அது மேல கொஞ்சம் ஆசை வர ஆரம்பிக்கும். ஆசை வந்தா மட்டும் பத்தாது, அதை அடைவதற்கான வழியை சொல்லி கொடுக்கணும். அதை அடைவதற்கான வழிதான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பகவத்கீதையில பக்தி யோகத்தை பத்தி கிருஷ்ணா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. படிப்படியாக நம்ம என்ன பண்ணதுல ஆசையை வளர்த்துக்கிட்டு பகவான் கண்டிப்பா அடைய முடியும். நாம் பிறப்பதற்கு நாம் தான் காரணம், நம்முடைய ஆசைகள் தான் காரணமே தவிர பகவான் கிடையாது. பகவான் என்னைக்கோ நம்மள இந்த உலகத்துல இருந்து கொண்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கார். நாம் ஆசைப்பட்டோம்னா அதை பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். ஓகே குருஜி, ரொம்ப சந்தோஷம், விளக்கம் நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே நான் தேங்க்யூ குருஜி. ஓம் சம்பளம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, செல்வி திருவண்ணாமலையா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி வந்து அதாவது ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி விஷ்ணு சகஸ்ரநாமம் கிளாஸ். நீங்க எவ்வளோ பேர் ஆத்மான்ற சொல்ல காதால கேட்காமலேயே இறந்து போயிடுறாங்கன்னு சொன்னீங்க பிரபுஜி. அது ரொம்ப உண்மையான ஒரு இது பிரபுஜி. நீங்க தான் ஆத்மான்னு சொன்ன தெரியாமையே இறந்து போயிடுறீங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு ஒன்றும் நம்ம அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொன்னா கூட அவங்க அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க பிரபுஜி. நான் பாட்டுன்னு என் இதுல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி பிரபுஜி புரிய வைக்கிறது? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஒன்று பகவான் எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப அர்ஜுனனை கூட பகவத்கீதையை உடனே கேட்டல, அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்ன பண்றான், உட்காந்து பகவத்கீதை கேட்க ஆரம்பிக்கிறான். பரீட்சித் மகாராஜன் கூட உட்காந்து பாகவத்தை உடனே கேட்டுக்கல, அவனுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்றான், உட்காந்து ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கிறான். அது போல நம்முடைய வாழ்க்கையில நான் வாலண்டியரா கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும், ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வரும். கஷ்டம் இல்லாம யாருக்கும் கிடையாது. அந்த கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன சொன்னாலும் அப்ப கேட்பாங்க. நீங்க ஆன்மீக விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இதமா சொல்லி கொடுக்கணும்,
அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையா அவங்கள கேப் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்துப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை இருக்கு. அப்படி இல்லையா, 2வது வழிமுறை என்ன தெரியுமா பண்ணலாம்? அந்த மாரி பக்தி விஷயங்கள கேட்பதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு, நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள மறைமுகமா பக்தியில ஈடுபடுத்தணும். அவங்களுக்கு ஆன்மீக புண்ணியத்த குடுக்கணும். அவங்களுக்கு ஆன்மீக புண்ணியம் இருந்தா மட்டும் தான் அவங்க ஆன்மீகத்த புரிஞ்சுக்க முடியும். இல்ல நீங்க சொல்ற விஷயம் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஸ்ரீல பிரபுபாத் அத பண்ணாரு. ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணாரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போனாரு. அங்க இருக்கக்கூடிய ஹிப்பிக்களுக்கு கிருஷ்ண பக்திய சொல்லிக் குடுத்தாரு. எப்படி சொல்லிக் குடுத்தார்? நெறைய ஹரிநாமத்தினாலயும், நெறைய பிரசாதத்தினாலயும் முதல்ல அவங்களுக்கு ஆன்மீக புண்ணியத்த குடுத்தார். ஆன்மீக புண்ணியம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண முடிஞ்சது? அவங்களால இந்த பகவத்கீதைய புரிஞ்சுக்க முடியுது. ஆன்மீகத்தினுடைய விஷயங்கள புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ நாம் செய்ய வேண்டிய எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த மாரி மக்களுக்கு வெறும் பிரசாதம் மட்டும் குடுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரி. பிரசாதம் மட்டும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் குடுங்க. அந்த பிரசாதம் எல்லாருக்கும் பிடிக்கும். பிரசாதம் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த பிரசாதத்த சாப்பிட, சாப்பிட, சாப்பிட அவங்க மனசு தூய்மை அடைய ஆரம்பிக்கும். தூய்மை அடைய அவங்க என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணர பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நேரடியா போயின்னா உபன்யாசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியாது. நீங்க என்ன பண்ணுங்க? அந்த மாரி மக்கள பார்க்கும்போது சந்தோஷமா என்ன பண்ணுங்க? வெறும் பிரசாதம் குடுங்க. இந்தாங்க கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுங்க. இல்ல வந்து கோயில்ல சின்ன ஃபோட்டோ கிருஷ்ணருடைய ஃபோட்டோ குடுங்க. என்னைக்காவது கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவங்க கோயிலுக்கு வரட்டும். ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம எடுத்தோனே பிரச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் செல்லுபடி ஆகாது. ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் எடுத்துப்பாங்க. புண்ணியம் இருக்கவங்க ரொம்ப சீக்கிரம் எடுத்துப்பாங்க. புண்ணியம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பண்ணலாம்? அவங்க கொஞ்சம் டைம் குடுக்கலாம். கிருஷ்ணரே டைம் குடுத்தா இருக்காரு நம்மளுக்கு. நாம எடுத்துக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கவே இல்லை இல்லையா? இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு ஒரு சூழ்நிலையில குடுத்திருக்காரு. அதே போல அவங்க எல்லாருக்கும் டைம் வச்சிருப்பார். கிருஷ்ணர் அவங்களுக்கு பிளான் வச்சிருப்பார். நாம என்ன பண்ணணும்? வெறும் முயற்சி மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இது நடக்குமா? நடக்காதா? அவங்க எடுத்துப்பாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. இது நமக்கு தேவையில்லை. நம்முடைய கடமை நம்ம கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். பிரசாதம் கொடுக்கறதுனால, அவங்களுக்கு கிருஷ்ணருடைய போட்டோ கொடுக்கறதுனால, ஆன்லைன் கிளாஸஸ்ல வர சொல்லலாம், கோயிலுக்கு வர சொல்லலாம், திருவிழாக்கள்ல கோயிலுக்கு வர சொல்லலாம், கோயிலுக்கு சின்ன சின்ன நன்கொடைகளை அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ண பக்தியை ரொம்ப சீக்கிரமா கிருஷ்ண பக்தியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. ஹரே கிருஷ்ணன். பிரபுஜி, இன்னும் ஒரே கொஸ்டின் பிரபுஜி. இந்த 4 வாக்கை காப்பாத்துக்காக பகவான் வந்தான்னு சொன்னீங்க. பிரம்மா, நாரதர், பிரகலாதர். இன்னும் நாரதர் என்ன சத்திய வாக்க காப்பாத்துறதுக்காக வந்தார் பிரபுஜி? அது எனக்கு புரியல நாரதர் பிரபுஜி. வந்து சொல்லியிருந்தார். அவங்க வந்து கயாது அப்படின்ற பிரகலாதனுடைய அவங்க அம்மாவை கொல்வதற்காக இந்திரன் வரான். ஏன்னா இவன் வயிற்றில் இருக்கிறவன் வந்து அசுரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக வரும்போது நாரதர் சொல்றாரு, இல்லப்பா இவன் வந்து கிருஷ்ண பக்தனா வரப்போறான். இவனை தொட்டான் அப்படின்னா கண்டிப்பா ஹிரண்யகசிபு இறந்தே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவன் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அந்த சத்தியத்தை காப்பதற்காக வந்தார். ஹரே கிருஷ்ணன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ ஓகே, பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். கீதா. ஹரே கிருஷ்ணா கீதா. பிரபுஜி. நமஸ்காரம் ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. நமஸ்காரம். வந்து உங்களோட விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளா எனக்கு இருந்த சந்தேகங்கள் தீர்ந்துட்டு. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க வந்து இந்த ஜூம்ல கிளாஸ் நடத்துறேன்னு சொல்றேன், தமிழ் கிளாஸ். அது எந்த டைம் சொல்லி அந்த டைமிங்ஸ் எனக்கு அந்த ஜூம் இப்ப லிங்க் நாங்க நடத்த ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்டு நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். ஜூம் ஐடி வந்து என்னுடைய நம்பர் தான், என்னுடைய ஃபோன் நம்பர் தான். 9677914980 அப்படின்ற என்னோட ஃபோன் நம்பர் தான் ஜூம் ஐடி. அதுக்கு பாஸ்வேர்டு வந்து 108. அவ்வளவுதான். இல்ல சார், அது வந்து அந்த நம்பர் வந்து இந்த சாட்ல போடுறேளா? நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஏன்னா நேற்றுக்கு உங்களோட இந்த வாட்ஸ்அப் நான் கிரியேட் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். அப்புறம் உங்களோட இதுலயே சேர்ந்துட்டு யூடியூப்லயே சேர்ந்திருக்கேன். நான் கீழே அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, 9677914980. இது வந்து ஜூம் ஐடி. கீழே இருக்கிறது வந்து பாஸ்வேர்டா இருக்கும். இது வந்து ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும். சரிங்க சார். இது ஒரு கிளியரா இல்ல சார், ஒரே ஒரு வாட்டி போட்டுருங்க சார். என்னவா? ஒரு வாட்டி போட்டுடுங்க. ஒண்ணு சாட்ல போட்டிருக்கேன். சாட்ல போட்டிருக்கேன். சேட்ல போட்டிருக்கேளா? சரி, ரொம்ப நன்றியே. ரொம்ப நன்றி குருஜி. ஜெய கிருஷ்ணாஜி. ரொம்ப நன்றி குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, துர்கை பார்வதி கிருஷ்ணனுடைய தங்கை தான் பிரபு. அவங்க எப்படி மாயாதேவி பிரபு? ஏன் கிருஷ்ணனுடைய தங்கை மாயாதேவியே இருக்கக்கூடாதா என்ன? எல்லாமே கிருஷ்ணனுடைய சொந்தக்காரங்க தான். கிருஷ்ணனுடைய கிருஷ்ணர் கிட்ட இருந்தா எல்லாரும் தோன்றி இருக்காங்க. கிருஷ்ணர் கிட்ட இருந்தா அசுரர்களும் தோன்றாங்க. கிருஷ்ணர் கிட்ட தான் தேவர்களும் தோன்றாங்க. ஸோ அதனால இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மாயை அப்படிங்கிறவ ஒன்றும் கெட்டவ ஒன்றும் கிடையாது. வில்லன்லாம் ஒன்றும் கிடையாது. மாயை அவருடைய வேலையை பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்காரு, அம்மா இவங்கெல்லாம்
உன்னுடைய பாதுகாப்புல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வச்சிருக்காங்க. எப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ, கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அப்ப என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் கிட்ட இருந்து அவங்க விடுவிச்சு அவங்க கிருஷ்ணர் கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. சரி, நான் இப்ப கிளாஸ் கிளம்பணும், அடுத்த கிளாஸ் கிளம்பணும். சுலோச்சன் லக்ஷ்மண் அப்புறம் விஜயலட்சுமி ராகவாச்சாரி, நீங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பிடுறேன், நான் அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும். சாரி, உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். பலவதர் பிரபு, ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ.